ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல கஸ்டமரு என் லேப்டாப் வேலை பார்க்கணும் நல்லா பார்த்தாங்க பொறுமை பார்த்தாங்கனாரு. ஜென்ரலா இப்படி சொல்றது ரொம்ப ரேர். ஏன்னா ஜென்ரலா ஒரு கஸ்டமர் ஃபுல்லா 2 நாள் இல்ல இப்ப வரணும். அவசரடி அடிச்சாலும் பரவாயில்ல, லேப்டாப் எனக்கு இன்னைக்கே வேணும்பாங்க. அது இருக்கட்டும் சார், ஃபர்ஸ்ட் நம்ம லேப்டாப்பை பாத்திரலாம் சொல்லி கஸ்டமர் லேப்டாப் வாங்கி பார்த்த போது இது லேப்டாப்போட முன்பகுதி. என்னைக்குமே வரலாறு தெரியணும்னா வரலாறோட மறுபக்கத்தை பார்க்கணும். இதுதான் அந்த மறுபக்கம். அம்மிக்கல்லி கொட்ட தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது. ஆக்சுவலா லேப்டாப்ல ஒரு காமனான ப்ராப்ளம் பேனல் டேமேஜ் ஆர் ஹிஞ்சஸ் டேமேஜ், ரெண்டுமே காமனா வர்றதுதான். இந்த கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்ல பார்க்காம எலக்ட்ரிசிட்டி பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். சுவிட்ச் பாக்ஸ்ல ஒரு நட்டு போல்ட் எல்லாம் கொடுத்து தெரியுதுங்களா, 1 2 3 3 நட்டு போல்ட்டை போட்டு அண்டை கொடுத்து வச்சுட்டாரு ஹிஞ்சஸ். பக்காவா இரும்புல பண்ணிருக்கேன். இரும்புல பண்ணிருக்கேன். ஆமா, சரி பண்ணதுனால சரியாச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரியாவும் ஆகல. லேப்டாப் பாட்டம் சைட்ல வரக்கூடிய ஸ்டட் ஃபுல்லாவே உடஞ்சிருச்சு. இது ஃபெவிக்விக் போட்டு ட்ரை பண்ணிருக்காரு. பட் அந்த லோட் அதிகமா இருந்தனால ஃபெவிக்விக்கும் பிரேக் ஆகி பாட்டம் பேனல் ஃபுல்லாவே உடஞ்சிருச்சு. இதுல மிஸ்ஸிங் எனக்கு தெரிஞ்சு கட்டு கம்மியும் காங்கிரீட்டும் தான். ரெண்டையும் போட்டிருந்தாருன்னா கொத்தனார் வேலை சிறப்பா சம்பவமா இருந்திருக்கும். யோ என்னையா இது? இந்திக்காரனோட கம்மி சம்பளத்துக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். இப்ப நீங்களே பாத்தீங்க இல்லையா, இதுதான் இந்த லேப்டாப்போட கண்டிஷன். இந்த பர்டிகுலர் லேப்டாப்பை இந்த கஸ்டமரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேடா இருக்கிறதுனால அவருக்கு அவர் கேட்ட மாதிரி நீட்டா பண்ணி தர போறோம், காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண போறோம். சோ நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். இந்த பைங்கிலிய இன்னைக்கு பரவசப்படுத்த போற. லேப்டாப்போட கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த லேப்டாப்பை எந்த ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டு கொடுத்தாலுமே லேப்டாப்போட கம்ப்ளீட் பாடி, அதாவது ABCD இந்த ஃபுல் பேனல் ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாடல்ல இன்பில்ட் கீபோர்ட்லாம் வரதுனால டோட்டல் பாடி ரீப்ளேஸ் பண்ணா காஸ்ட் எக்கத்தப்பா போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்டிகுலர் லேப்டாப்ல நட்டு போல்ட் எல்லாம் போட்டுட்டதுனால வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த பேனல் நம்ம ரீவொர்க் பண்ண முடியாது இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம பிராண்ட் நியூ பேனல் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ABH, அதாவது A பேனல், B பேனல், ஹிஞ்சஸ் இந்த 3 ஸ்பேரையும் கண்டிப்பா மாத்திர கண்டிஷன்ல இருக்குது. பாட்டம் சைடுல நம்ம ரீவொர்க் பண்ணிக்கலாம். என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த லேப்டாப் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பழைய பேனல் பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டாவே சட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சுருக்கம் சொல்ல போனா ஒரு நூல் கேப்ல டிஸ்பிளே தப்பிச்சிருச்சு. டிஸ்பிளே ஃபைன் தான். நம்ம ஃபினிஷிங் ஒர்க்கு தான். பேனலை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ லேப்டாப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கலருமே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த இடத்துலையுமே பேனல் கேப்பிங்ஸ் இருக்காது. ஆக்சுவலாக நம்ம பாட்டம் சைடில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், டாப் சைடில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோட முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பில் அந்த பேனல் அதாவது ஹிண்டஸ் உடையிறது ஒரு காமனான ஃபேக்ட் தான். அதுவும் ஹெச்பினாலே ஹிண்டஸ் ப்ராப்ளம்ங்கிற பேர் நிறையவே சொல்லுவாங்க. பட் அது உண்மையாக கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹிண்டஸ் டேமேஜ் கொஞ்சம் காமன் தான். ஆக்சுவலா இது வந்து ஓவர் நைட்ல ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப் இந்த மாதிரி 2 பீஸா உடஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹிண்டஸ் உடஞ்சிருக்குன்னு நம்புவாங்க. லேப்டாப்ல திடீர்னு செலவு வைக்கிற இந்த ஹிண்டஸ் அண்ட் பேனல் டேமேஜ் பிரச்சனை தப்பிக்கணும்னா 3 வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், ஹிண்டஸ் அண்ட் பேனல் டேமேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் திங், இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறது எப்படி. தேர்டு, ஒருவேளை உங்க லேப்டாப்ல பேனல் உடஞ்சிச்சு அப்படின்னா எப்படி இதை கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட், இந்த லேப்டாப்ல ஹிண்டஸ் அண்ட் பேனல் டேமேஜ்னா என்னன்னு பாத்திரலாம். லேப்டாப்ல பாட்டமையும் டாப்பையும் கனெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹிண்டஸ் மெக்கானிக்கல் ஸ்பேர் இருக்கும். நீங்க லேப்டாப் ஒரு தடவை திறந்து மூடும் போது இந்த ஹிண்டஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ யூஸ்வலா இந்த 2 to 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹிண்டஸ் பேனல் காமனா வர ரீசன் வந்து இந்த ஹிண்டஸ் தான். ஸோ டைட்டட் ஆகி பேனல் உடைய ஆரம்பிச்சிடும். இது வராம இருக்க என்ன பண்ணணும்னா இயர்லி ஒன்ஸ் இந்த ஹிண்டஸையும் லேப்டாப்பையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கரெக்டா இருக்கும். தேர்ட் திங், இந்த மாதிரி பிரச்சனை எப்படி தப்பிக்கலாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். லேப்டாப் வந்து நீ திறந்து மூடும் போது உள்ள கடக்கு முடக்கு சவுண்ட் வச்சுன்னா நீங்க எவ்வளவு இயர்லியா பாக்குறீங்களோ அவ்வளவு காஸ்ட் கம்மியா வரும். ஒருவேளை லேப்டாப் 2 உடஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பா பேனல் மாத்திர மாதிரி வரும், காஸ்ட்டும் ஹை ஆகும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் சென்டர்ல பாருங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் கொடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனை 10 பிரச்சனை மாதிரி லேப்டாப் கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு.